அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கக்கூடிய இந்த ராஜ கிரகம் நவகிரகங்களிலேயே ராஜ தளபதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல யோக பலன்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு ஆட்சி நிலையில் அமரப்போகும் ஒரு தனி பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு அமையப்போகுது. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போது இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டதுங்க கிட்டத்தட்ட இந்த பெயர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் மேச ராசியில் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் வந்து உட்கார்ந்து ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையில் அமரப்போகும் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் வந்து அமரப்போகுதுங்க. இந்த காலகட்டமாகப்பட்டதுங்க செவ்வாயினால எப்போவுமே ஒருத்தருக்கு அதாவது பூமிக்காரகன் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய சொத்து சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை எதை வச்சு நாம் வந்து நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செவ்வாயோடைய நிலையை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறோம். ஏன்னா ஒருத்தருடைய அதாவது வேகம் முன் கோபம் அதே மாதிரி ஒருத்தருடைய ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான். ஒரு இராணுவத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் இருந்தால் மட்டும்தான் அந்த நிலையில் இருக்க போகுங்க. ஏன்னா ஒருத்தருடைய வீரியம் தைரியம் அதாவது ஒருத்தருடைய தன்னம்பிக்கை இதுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு நல்ல பலம் மிக்கவங்களாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு செவ்வாய் தான் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மை பொறுத்து தான் அவங்களுடைய நிலை இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியுங்க. அப்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி அதே சமயத்தில் 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிங்கிறது யாருங்க? அதாவது ஒருத்தருடைய கலஸ்திர ஸ்தானம் அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் அதே மாதிரி உறவு முறைகள் எல்லாமே ஒரு இணைப்பு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் கலஸ்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அந்த ஸ்தானத்தில் வந்து ஒரு கிரகம் அதாவது மறைந்தவர் மறைந்து நின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பவர் கூடி வரும். அப்படின்னா ஒரு சுப செலவுகள் மேன்மையான யோகங்கள் அதாவது விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்க. இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏற்கனவே ரிஷபராசியில் பிறந்தவங்க எப்போவுமே உங்களுடைய சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் எந்த விஷயத்திலையும் எந்த நிலையிலும் தனக்கு அடுத்தவங்க தன்னை ஒரு குறை சொல்லக்கூடாது, குற்றத்தை பேசக்கூடாது. நமக்கு லாபம் வருதோ நஷ்டம் வருதோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் கௌரவமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ராசியில் பிறந்தவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். ஆனால் அப்படியேப்பட்ட நீங்கள் கடந்த காலங்கள் உங்களுக்கு பலவிதமான இழப்பு பலவிதமான கஷ்டங்கள். ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருந்தது, அடுத்து பார்த்தா விரயஸ்தானத்தில் ராகு இருந்தது. அந்த ஒரு 3 வருஷ காலகட்டமாகவே உங்களுக்கு இன்னல்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா பலவிதமான இடைஞ்சல்கள் சந்திச்சிங்க. நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளராக இருக்கக்கூடிய ராசி தான். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் சொன்னோம்னா 2வது வரக்கூடிய ராசி அதாவது உங்களுடைய தனராசி அப்படின்னா ரிஷபராசி. இது வந்து ஒரு மகாலட்சுமி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி. ஆனால் நீங்கள் வந்து எல்லா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்து போயிட்டு அடுத்தவங்களுக்கு சிரமம் இல்லாமல் வாழ்ந்திருந்தாலும் தான் வந்து தனக்கு ஒரு வளர்ச்சி ஒரு நிலை முழுமையான சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலை கடந்த காலத்தில் சில தடுமாற்றங்கள் சந்திச்சுட்டு தான் வந்தீங்க. அது வந்து குறிப்பாக சொல்ல போன சிலருக்கு
பொருளாதார தடைகள். பொருளாதாரம் அப்படின்னா அதாவது பணவரவு, தனவரவு, அதே சமயத்தில் 10 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதைய வச்சு உருவாக்க முடியல. அதாவது வருமானம் வந்ததுங்க, அது வந்து அடுத்தவங்களை நம்பி கொடுத்து ஏமாந்துட்டு, இல்லை அடுத்தவங்க வந்து இன்னைக்கு ஒரு கஷ்டம்னு கேட்டாங்க, நான் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல முடியல, பாவம்னு உதவின்னு செய்தோம், கடைசியில் அது ஊதிரிமாய் போச்சு, கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரல. அதே சமயத்தில் இப்போ வந்து கடைசியில் நான் கடங்காரன் ஆகிட்டேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அடுத்தவங்களை யார் பாவம் நினைச்சனோ இன்னைக்கு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துச்சு. இந்த சூழ்நிலைகளில் இருந்து மீண்டு வரத்துக்கு சந்தர்ப்பங்கள் எதிர்பார்த்து ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்த்தாலும் அதுலேயுமே வந்து கை கொடுக்கலைங்க. இடமாற்றங்கள் நடக்குது, தாவு மாற்றங்கள் நடக்குது, இடப்பெயர்ச்சி. இந்த ஒரு வருஷ காலகட்டமாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு மன அமைதி இருக்காது, மன குழப்பங்கள் ஏற்படும். அதே சமயம் சக ஊழியர்கள் கூட வேலை செஞ்சிங்கன்னா, அதாவது அவங்கள விட நீங்கள் நல்லாவே வேலை செய்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் அதாவது உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கணும்ட்டு, அதாவது யாரையுமே படுத்தாமல் நீங்கள் செய்தாலும், ஆனால் அடுத்தவங்க அதாவது தவறாக செஞ்சால் கூட, அதாவது ஒரு சுய தன்னம்பிக்கை இல்லாமல், அதாவது அவங்களுடைய தேவைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாலும், ஆனால் கடைசியில் பொதுநலம் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, சுயநலம் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குது. இது வந்து உங்கள் மனசளவில் கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லை, ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது, எதனால் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலை. குறிப்பாக சொல்ல போனோம்னா சிலருக்கு இடமாற்றங்கள், வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருந்து இடமாற்றங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை, வேற இடத்துக்கு போய் அங்கே வேலை செஞ்சு அங்கேயும் நிரந்தரம் இல்லாத ஒரு நிலை. குறிப்பாக சொல்ல போனோம்னா தூர பிரயாணங்கள், ஒரு அயல்நாடு போகணும்னு நினச்சி வெளிநாடு வட்டாரத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த இடத்துல கூட நிரந்தரமாக என்னால் வேலை செய்ய முடியலைங்க, ஏதோ வந்து கஷ்டப்பட்டு பலன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் எல்லாமே ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் ஸ்தானத்தில் சனி பகவான், அந்த சனி பகவானாகப்பட்டது எப்பவும் நீங்கள் உழைப்பாளிங்க ஆச்சுங்களா. உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி நேயர்கள். ஆனால் அப்படியேப்பட்ட நீங்கள் இதுவரைக்கும் அடுத்தவங்களை உருவாக்கினீங்க, அடுத்தவங்களை வாழ வச்சிங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்தோங்கிற ஒரு நிலை தான் இருக்குதே தவிர, தான் வளர்ந்து தனக்கு வந்து சாதகமான வாய்ப்பில் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா எதிர்பார்ப்பு தான் இருக்குதுங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நன்மைகள் இல்லை. அதே சமயத்தில் நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்து போகும்போது அது வந்து கால தாமதங்கள் ஆகுது, எந்த வேலையும் முழுமையை செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு 45-50 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியில் வந்து பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க. அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடிய யோகங்கள் இருக்கும், ஆனால் அந்த சொந்த தொழில் வந்து மற்றவங்களுக்கு வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து தான் வந்து ஒரு திறமையான இடத்துல இருந்து மற்றவங்களுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு திறமை ரிஷபராசி நேயர்களுக்கு அது இயற்கையாகவே அந்த குணம் உண்டுங்க. ஆனால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாம் தொழில் செய்துங்க, நல்ல அமோகமாக இருந்தது, பார்த்து கை நிறைய சம்பாரித்தேன், நல்ல ஒரு வீடு கட்டி நல்ல வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா படிப்படியாக குறைஞ்சிற மாதிரி தெரியுதுங்க. அதாவது கடன் சுமைகள் அதிகமாச்சு, வருமானம் குறைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு, இன்றைக்கி வேலையாட்கள் சரியாக வரமாட்டேங்கிறாங்க, நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்ச நாள் இருந்தாலும் நம்ம வரும்போது வந்து அன்பா வராங்க, பாசமா வராங்க, பற்றுதலா வராங்க, கொஞ்ச நேரத்தில் காலத்தில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு கால சூழ்நிலையில வந்து அவங்க நமக்கு பகையாகிறாங்க. நம்ம எவ்வளவுதான் அவங்களோட வந்து நம்மளுடைய பக்கத்தில் வச்சு ஒரு நல்ல அன்போட வழி நடத்தினாலும் கடைசியில் வந்து அவங்க நமக்கு எதிரியாகக்கூடிய அளவுக்கு போகிறாங்க. எதனால் இப்படி நடக்குதுன்னே புரியலைங்களே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் கடந்த காலத்தில் சந்திச்சிங்க. ஆனால் இந்த நிலையிலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அப்படின்னா இது வந்து இந்த செவ்வாய் காரகன்னா பூமி காரகன் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் நெருப்பு சார்ந்த சம்மந்தப்பட்ட தொழில்கள் அனைத்துக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு காரகத்தன்மைங்க. அதே நேரத்தில் ஒரு வண்டி வாகனம் இயந்திரம் சம்மந்தப்பட்டது இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில்னால மேன்மை அடையும். கடந்த காலத்தில் ரொம்ப டல்லாக போச்சு, ரொம்ப நஷ்டம் அடிச்சுட்டே அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு வளமான, ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு சாதக காலமான ஒரு யோகமாக இந்த பெயர்ச்சி
பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக விபரீத ராஜயோகங்கிற நிலையில் மேன்மையை கொடுக்க போகுதுங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதே மாதிரி இருந்த வீடு கட்டி பாதியில் நின்ன வேலைகள் நம்ம புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதே மாதிரி கிரயம் பண்ணுறதுல சிக்கலானது, அதே ஒரு பூமி பிரச்சனைகள், ஏற்கனவே வில்லங்கம், கோர்ட்டு, கச்சேரி பிரச்சனைகள் இருக்குது, இது முடிஞ்ச எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் சில பேருக்கு குடும்ப ரீதியில் சிக்கல்கள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் கூட நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால முயற்சிகள் எடுங்க, முன்னேற்றம் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை தவறாமல் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதக யோக பலன்களாக இருப்பதனால செவ்வாயினுடைய நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய நினைச்ச வாழ்க்கையும் பிடிச்ச தொழிலும் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு தனவரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக உருவாகும். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நான் சொன்னது கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களுடைய ராசியை வச்சு சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம், லக்னம் என்ன தசா புத்தி நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய பகவானுடைய நிலை என்ன அப்படிங்கிறது, இது ரெண்டையும் பொறுத்து பார்த்து போகுது இன்னும் 100% முழுமையான பலன்கள் அறிஞ்சிக்க முடியும், உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சு எதிர்கால வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை பெருக வேணும்னு, உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.